ஐயா வாங்க, லேட் ஆயிடுச்சு. பின்னாடி கையை பார்க்க மாட்டேன். மொபைல் ஃபோன் பின்னாடி வேணா, மொபைல் ஃபோன் பின்னாடி வேணா. சீக்கிரமா சரிங்க சார், சரிங்க சார். அண்ணா ஒன் மோர் செகண்ட் சார், ஸ்ட்ரைட் சார். ஓகேவா? ஓகே. நீங்க வரக்கே வரேன். Congratulations, sir, to all of us. Cheta. Okay? Oh, no, thank you. எத்தனையோ சக்ஸஸ் மீட்ஸ், எத்தனையோ ப்ரெஸ் மீட்ஸ் நடந்திருக்கு. பட் எல்லா பாராட்டுக்கும் எல்லா புகழுக்கும் உரித்தான ஒரு திரைப்படம் அப்படின்றப்போ அந்த மகிழ்ச்சி இன்னும் நிறைய மல்டிடியூட்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய படம் ஜெயிச்சது மாதிரி நம்ம எல்லாருமே அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். ஸோ படக்குழுவினர் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு அழகான ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம் ஃபார் தேட். ஸோ படக்குழுவினர் அன்போடு மேடை கழைக்கலாம். ஃபர்ஸ்ட் கோ ப்ரொடியூசர் கமல் நயன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். அடுத்தபடியாக எஸ் பிக்சர்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ஆக்டர் மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ப்ளீஸ் சார். அடுத்தபடியாக சஞ்சிதா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். சஞ்சிதா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ஆக்டர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். சாச்சனா நேமிதாஸ், ஐம் ரியலி சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ. ஆக்டர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். கல்கி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். திரு தினேஷ்குமார் புருஷோத்தமன் DKP அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். எடிட்டர் பிலோமன் ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறேன். ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ் சார். ப்ரொடியூசர் சுதன் சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ். ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ் மேம். டைரக்டர் நித்திலன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். நம்ம விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், முதல்ல பேசுறதுக்காக வினோத் சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ் ஒரு 2 சேர் அன்பா போட்டுருங்க ப்ளீஸ். எஸ், முதல்ல பேசுறதுக்காக கோ ப்ரொடியூசர் கமல் நயன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த தேங்க்ஸ் கிவிங் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து திரைப்பட கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காணொளி வானொலி பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் எங்கள் பேஷன் ஸ்டுடியோஸ் பெருமிதம் கொள்கிறது. எங்கள் நாயகனை இந்த 50வது படம் மூலம் மீண்டும் அரியணை ஏற்றி மகாராஜாவாக அமர வைத்த அனைத்து உலக ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எஸ் பிக்சர்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். பேர்லேயே அழகான ஒரு பாசிட்டிவிட்டி எஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் சார் வாங்க, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் அனைவரையும் இந்த சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் எக்ஸிபியூட்டராகவும் இருக்கிறோம். இந்த பேஷன் ஸ்டுடியோஸ் கிட்ட கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 வருஷமாக எங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. இங்கே பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு போல்டான ஆள். கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியடில் இந்த 4 வருஷம் ஒரு 15-20 படங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் டெய்லி சண்டை போடுவோம், நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வாங்க படத்தை அப்படின்னு. இல்லை சார், தேட்டருக்கு கொண்டு வந்தால் இப்போ ஆடியன்ஸ் வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருந்தாப்புல. அவருடைய நிறைய படங்கள் ஓடிடிக்கும் சேட்டலைட்டுக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாப்புலிங்க டைரெக்டாக. இப்போது சமீபத்தில் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டோம். படம் நல்லா வந்திருக்கு, இந்த படத்தை கண்டிப்பாக நான் தேட்டரில் நான் பெருசாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புலிங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றியை தான் அவருடைய கம்பெனி சம்பாதிச்சிட்டு இருந்தது. இந்த மகாராஜா மூலிமா ஒரு ரியல் சக்ஸஸ்ஸு பேஷன் ஸ்டுடியோஸ் பார்த்துருக்குங்க. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன் ஸ்டுடியோஸுடைய ஆரம்பம் தான் நான் சொல்லுவேன். இனி அவர்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அசம்பிள் ஆகி அடுத்தடுத்த லெவல் வரும்பொழுது இது இந்த கம்பெனி வேறு லெவலில் போகணுன்றது எங்களுடைய ஆசை. இதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றிங்க, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா மணிகண்டன் அவர்கள். திரையில் பார்க்குறப்போ நமக்கே அவ்வளோ கோவம் வருது, என்னப்பா இவ்வளோ வெறித்தனமான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் வெல் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கேரக்டர் இஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். அது என்னமோ தெரியல, என்ன ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுறாங்க. வணக்கங்க. ரொம்ப வருஷம் கழித்து இந்த படம் பண்ணது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் பற்றி எனக்கு முதலையே எதுவுமே பெருசாக தெரியாது. அந்த ரோல் மட்டும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இது படமாக பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இந்த படத்தை இன்னொரு 5-6 வாட்டி பார்த்து நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் வந்துச்சு. பயங்கர ஹாப்பி. நிறைய கால்ஸ் மேலே கால்ஸ் என்னை ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சுதன் சார், சேதண்ணன், நித்திலன் சார் அண்ட் ஃபிலமின் சார் அண்ட் தினேஷ் சார், எல்லோரும் இந்த டீமே பயங்கரமான டீமுங்க. ஐ மீன் இது நான் ஒரு துளி மாதிரி இருந்தேங்க. மகாராஜான்ற ஒரு கடலில் என்னை ஒரு ஆளாக்கிட்டேன். ஸோ தேங்க்யூங்க. சொன்ன மாதிரி எல்லா பாராட்டுக்கும் உரித்தான ஒரு டீம் தாங்க இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்ல ஒர்க் கொடுத்ததுக்காக. அடுத்தபடியாக சாச்சனா நேமிதாஸ். பயங்கரமான பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் வாங்க. ஐயோ எனக்கு என்ன பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாச்சனா நேமிதாஸ். ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க. முதல்ல நான் டைரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு. அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் எனக்கு எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நிறைய பேசணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்தையுமே பர்ஃபார்மன்ஸாக எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அடுத்தபடியாக ஆக்டர் அருள்தாஸ் அவர்களே பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதே வந்து நன்றி சொல்கிறது தான். உண்மையிலே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பற்றி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும். பட் இந்த படத்தை மகாராஜா பொறுத்தளவுக்கு நீ ஆல்ரெடி ப்ரெஸ் பார்த்தீங்க. ஃபுல்லாக பார்த்த நாள்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு எல்லாமே. ஏன்னா பெருசாக யாருமே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. சுதன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர், நல்ல அருமையான ஒரு கம்பெனி, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவங்களும் தேவையானதை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றி. அது எனக்கு முதல் சந்தோஷம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல முக்கியம். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா இயக்குனர் நித்திலன், நிறையா நீங்கள் அவரை பற்றி நிறைய எழுதிட்டீங்க, பேசிட்டீங்க. ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் முழுக்க அதுக்குள்ளே இருக்குல்ல, வேறு எந்த விதமான தாட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சீனு, டயலாக், ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன நகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ரியாக்ஷன் வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி நன்றி. அதே மாதிரி ஹீரோ விஜய் சேதுபதி சமீபத்தில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-14 வருஷத்தில் ஒரு 50வது படம் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய விஷயம். அதுவும் 50வது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். இந்த ட்ராவலில் வந்து அவர் தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, அதேமாதிரி மலையாளத்துலேயும் பண்ணியிருக்காரு. ஆல் லாங்குவேஜில் தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு பேரண்டி ஆர்டிஸ்ட்டாக இருக்கார். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து ஒரு மகாராஜாவை உட்கார்ந்துருக்குது. எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஹீரோவை மட்டும் இல்லை, என்னுடைய தம்பியாக அவன் ஜெயித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி 75வது படம், 100வது படம் எல்லாமே தம்பி சேதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி படம்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி உடன் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அனுராக் சார் ஆகட்டும், அதே மாதிரி சிங்கம்புலி, நீங்கள்லாம் எதிர்பாராத ஒரு டைமென்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்புலி. நாவெல்லாம் ஒரே காலத்தில் ட்ராவல் பண்ண ஆளுங்க, ஒரு 90ஸ்லேருந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். கஷ்டம், வெற்றி, வறுமை, பணம் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். நானும் புலிலாம். அவனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம். அது நிறைய இடத்துல சொன்னேன் நான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்காகவே நான் வந்து நித்தில நான் பாராட்டுறேன். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். ஒரு நடிகரை ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேறு டைமென்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக. அது வந்து நிறையா மலையாள மொழிகள்லாம் நடக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது அடுத்தடுத்து மாறணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அதுமாதிரி கூட நடித்த மம்தா மேடம், அனுராக் சார், அபிராமி மேடம், வினோத், மணிகண்டன், தம்பி கல்கி, இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. இனிமேல் இந்த படத்தை வெற்றி மூலியமாக எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் வரும் நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தினேஷ் ஸ்பாட்லேருந்து பார்த்து நான் சொல்கிறேன், ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர். அவரும் அப்படித்தான், எந்த டைவர்ஷனுமே கிடையாது மைண்டில்.
சீன், அந்த லைட்டிங், அந்த ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே உழைக்கிறது இருக்குல்ல. நான் பார்த்த சமீபத்தில் ஒரு ஜூனியர் கேமராமேனில், ஏன்னா எனக்கு ஜூனியர் தான் கண்டிப்பாக, ரொம்ப சின்சியரான வேலைக்காரன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவனை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லவ் டுடே, விலங்கு சீரியல், வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நான் கூட ஒர்க் பண்ணதில்லை. நீர்ப்பறவை அசிஸ்டண்ட் இவர் ஆக்சுவலாக பால் சார்ட்ட. இப்போ தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் கூட பயணிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒர்க்கு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு அவைவே தெரியவே தெரியாது. மொத்த படமும் அந்த 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 கதைக்குள்ளேயே இருக்கும், அந்த படத்துக்குள்ளேயே இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. ஒரு லைவாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து தம்பி தினேஷ். இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் பண்ணருக்கு வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஃப்ளோமின் ஒரு மேஜிக் மேன் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நாள்நிலை பேட்டனில் டைரக்டர் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணி, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து நிறைய பேருக்கு என்னடா அது அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே கிளாரிட்டி ஆக 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 அந்த எடிட்டிங்கோட அருமை அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு என்னன்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்ற சினிமாவில் பெரிய விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய விஷயம் கிடையாதுன்னா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுக்கலாம் ஈஸியாக, ஒரு 4 பாட்டு, ஃபைட்டு, காமெடி அப்படி வச்சுட்டு. ஆனால் ஒரு மரியாதையான வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இந்த டீமுக்கு இந்த டயத்தில் கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு அருமையான, ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க நம்மளை. பயங்கரமான ஸ்கிரிப்டுங்க, ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மரியாதையோடு சேர்த்து ஒரு வெற்றியை கொடுத்த அந்த படம் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடுத்த கட்ட ஒரு வாழ்வை நோக்கி நகரும். இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக, என் சார்பாக தொடர்ந்து வந்து எங்களை ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக வழக்கம் போல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஆக்டர் வினோத் அவர்களே பேச அழைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வெற்றி படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அங்கேருந்து கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி மலையாளத்தில் அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்குது இல்லையா, ஓகே ஓகே ஃப்ரீ ஆகிட்டிங்களா? நானே இப்போ தான் சார் கன்னி பேச்சாளராக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இடையில இப்படி பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ முக்கியமாக அங்கேருந்து அவங்க கால் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர் நஹாஸ், இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எப்படி பண்ணாங்க, எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான் இதை வந்து பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சேது சார் அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே. அதுவும் சேது சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் மலையாளம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அங்கே நிறைய கால் அங்கேருந்து வந்தது எனக்கு, அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ், ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும். ஸோ ஃபிலோமின் ராஜ், அதுக்கப்புறம் இதுக்கு கூட நின்று சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார், தாஸ் அண்ணன், பாய்ஸ் மணிகண்டன், அபிராமி மேடம், வேறு யாருன்னா விட்டேன்னா மம்தா மோகன்தாஸ் மேடம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினதுக்கு. தேங்க்யூ. சாரி, சிலருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். உதவி இயக்குனர்கள், இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீமில் ஒர்க் பண்ண சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. எல்லா தம்பிகளுமே ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர்ஸ். தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உங்கள் எல்லாத்துக்குமே இங்கே உட்காந்துருப்பீங்க எங்கேயாவது. எல்லா உதவி இயக்குனரோட நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டேரக்டரை பற்றி சொல்ல மறந்துட்டேன்.
இந்த படத்தில் பார்த்த எல்லா லைவான விஷயங்களுக்கும் அவர் ஒரு முக்கிய காரணம். போலீஸ் செட் ஆகட்டும், அது வீடு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப லைவாக பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் அவரை பற்றியும் அவங்க பேசுவாங்க, இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா குரங்கு பொம்மை அவர் தான் மியூசிக் டைரக்டரு. அப்போ யாருக்கும் அவரை பற்றி தெரியாது. காந்தாரா பண்ண பிறகு பெருசாக அவரை பற்றி பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ எனக்கு அதே மாதிரி உதவி புலிவார்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்டர் கல்கி அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் எங்கள் ஆயா சொன்னிச்சு, நீ படிச்சீன்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. அருள்தாஸ் அண்ணன் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சுது பின்னாடி கடந்த 6 மாதமாகவே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டயத்தில் தான் என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு வந்த படம் தான் மகாராஜா. இன்றைக்கி தேட்டரில் அவ்வளோ கிளாப்பு, நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 2 காதுலையும் கேட்டு 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 சிங்கம்பள்ளி அண்ணன் மாதிரி முதுகில் ஒரு காது நெத்தியில் ஒரு காதெலாம் இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பாராட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிள்ளையில் எங்கள் டைரக்டர் கிங்கு, அது யாரையா அந்த டைரக்டர் எங்களுக்கே பார்க்கணும் போல் இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. சுதன் சார், எங்கள் அண்ணனோட 25வது படம், 50வது படம் பண்ணியிருக்கீங்க. இன்னி 75வது படம், 100வது படம் நீங்கள் பண்ணணும். அந்த படத்துலேயும் நான் நடிக்கணும். ஆனால் நான் அது நிறைய கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அது வரல. எங்கள் அண்ணன் சேதண்ணன், மக்கள் செல்வன், எங்கள் அண்ணன் பழகிறதுக்கும் சரி நடிப்புலையும் சரி எங்கள் அண்ணன் மகாராஜா தான். ஐ லவ் யூ. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. தேங்க்யூ. போலீஸ் கதாபாத்திரத்தை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எஸ், அடுத்தபடியாக பேசுகிறதுக்கு MC துரை அவர்களை என்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய மேடையில் பேசி பழக்கம் இல்லை. ஆனால் நிறையா பத்திரிக்கைக்காரண்ண பாலாண்ண இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. நிறையா பத்திரிக்கைக்காரங்க அண்ணெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நிறையா அந்த இடத்துல நின்று வேலை பார்த்துருக்கேன்னா திடீர்னு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டவும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மகாராஜா படத்தில் நான் நடித்தது எனக்கு பெரிய வாய்ப்பான்னு சொல்கிறத தாண்டி பெரிய வரமான்னு நினைக்கிறேன் நான். அது ஏன்னா அண்ணன் கூட நான் ஒரு 10-15 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குண்ணே, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அண்ணனோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து, குரங்கு பொம்மையிலேருந்து, இன்றைக்கி வர மகாராஜாவிலேருந்து எல்லா படத்துலேயும் அண்ணன் கூட அப்படியே சின்னதாக பண்ணியிருக்கேன். மாதிரி பதட்டமாக இருக்கேன். நிறையா சொல்லணும்னு நினச்ச நிறையா ஐடியா இருக்குது. ஆனால் என் வீடு இப்போ காசி டாக்கீஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நேற்று நைட்டு நான், என் ஃப்ரெண்டு சுந்தரபாலா, என்னோடய எடிட்டர் ஆறுமுகம் எல்லாருமே போய் ஒரு 2:30 மணிக்கு போயிட்டு காசி டாக்கீஸில் நேற்று நைட்டு நின்று எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அண்ணன் படம் பண்ணிட்டாரு. ஆனால் அவரோட எனக்கு ரொம்ப பயம் அதிகம். நான் ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்டிருக்கேன். சேலம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, எல்லா இடத்துலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, திருச்சியில் கூட புல் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது, அவங்ககிட்டலாம் சொல்லி நான் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூலாம் கேட்டிருக்கேன். எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். சேதண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே, உங்கள் படத்துலையும் நான் இருக்கேன்னு. சேதண்ண ஆக்டிங்கில்
அப்படியே ஒரு பிரித்லேயே ஒரு ஆக்டிங் இருந்துச்சுண்ணே. அது ரொம்ப படம் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போயிருந்தேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நன்றி இவன். தேங்க்யூ ஸோ மச். யாக படத்தினுடைய டிஓபி தினேஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஸோ மகாராஜா ரொம்ப முக்கியமான படம். ஸோ ஸ்கிரிப்ட் கேட்ட அன்னிலேருந்து, கதை சொன்ன அன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு ஃபேவரட்டான படம். நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நித்ரானா, ஆஃப்கோர்ஸ். ஸோ அவங்க தான் அதுதான். அப்புறம் சுதன் சார், அப்புறம் குமார் சார் முக்கியமாக. ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலோமின் ராஜ் அவங்க, அப்புறம் செல்வா சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ரொம்ப நான் இன்ஸ்பைரிங்காக பார்க்குற ஒரு மனுஷன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தினேஷ் மனோகரன் காஸ்டியூம் டிசைனர், அவர் தான் ஒரு 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 கேரக்டர் அழகாக நிறுத்தினார். ரொம்ப ஒரு சின்ன சட்டை போட்டு சேது சாருக்கு. ஸோ சேது சார் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதுமே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டே எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் அனுராக் சார், ரொம்ப பயந்த விஷயம்னா நட்டி சார் கூட ஷூட் பண்ணும்போது அந்த வெரி ஃபஸ்ட் டே ஆஃப் நட்டி சார் தான் ரொம்ப பதட்டம். ஏன்னா சீனியர். ஸோ அருள்தாஸ் சார்னாலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் நியர்பையில் ஒர்க் பண்ணும்போதும் ஓரளவுக்கு தெரியும். அண்ட் நிறைய கேமராமேன் ஓரளவுக்கு தெரியும் அருள்தாஸ் சார். ஆனால் நட்டி சார் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஒரு 10 பர்சன் கூட ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அவங்களே அந்த ஐஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த படமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. சுதன் சார் வந்து எந்த நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு ஃபஸ்ட்டு 4 நாள் மட்டும் நைட்டு ஒரு 9:30 10 o'clock கால் வரும். முடிஞ்ச உடனே ஷூட் முடிஞ்ச உடனே. ஏன் நாங்கள் 6 மணி வரைக்கும் போட்டிருப்போம், நான் 10 மணிக்கு போயிருக்கோம். அது எல்லோரும் இருந்திருப்பாங்க. 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட கால் பண்ணதே கிடையாது அவர். ஸோ அது அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு தேங்க்ஸ். என்னோடய டீம் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். ஷார்ட் ஃபார்ம் சுந்தர், கோகுல், பொன்னேசக்கி, அப்புறம் சவுந்தர், ஹரிஷ், ரகு, பாலா. ஸோ இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக சர்வேஷ் ரவியை பற்றி பேசணும். கலரிஸ்ட், இந்த படத்தோட கலரிஸ்ட் வந்து எல்லோரும் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு அது எல்லாமே ஒரு ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் நடந்தது. லைக் ஃபிலோக்கும் இல்லை நிறைய கலர் வைஸ் அவருக்கு என்னென்ன கரெக்ஷன் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருக்கும். நித்யானாக்கு பிடிக்கலனாலும் உடனே சொல்லுவோம். ஸோ அது நடந்தது இந்த படத்தில், ஒரு கொலாபரேஷன் நடந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த படத்தை அப்ரோச் பண்ண முடிஞ்சிச்சு. சேதுன்னா டப்பிங் பார்த்துட்டு போது ஒரு விஷயம் கூப்பிட்டு சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் சார். அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் அவர்கள் ஒவ்வொரு படத்துலையுமே தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்துலையும் எட் another பெஸ்ட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஷூட்டில் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டைரக்டர் அவர் வேலையை நல்லா பண்ணார், டிஓபி நல்லா பண்ணுறாரு, ஆர்ட் டைரக்டர் செம்மையாக பண்ணுறாரு. அப்போ நான் என் வேலையை நல்லா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க எஃபோர்ட்டை கரெக்டாக போட்டாங்க. இட்ஸ் அ டீம் ஒர்க், இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலைகளை கொலாபரேட்டிவாக பேசிக்கிட்டு பண்ணது தான் இந்த படம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த சக்ஸஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒருவர் படம் ஆரம்பித்தது என்னோடய டீம் மிதுன் அண்ட் தமிழ் படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் திடீர்னு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 15 நாள் டே நைட் திடீர்னு அவுட் போகிறேன் அவ்வளோ டைமில், ஷார்ட் டைமில். ஸோ கரெக்டான டெலிவரிஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சேதுண்ணா இன்னையே நான் மறக்க மாட்டேண்ணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, அடுத்தபடியாக பேசுகிறதுக்கு 5 ஸ்டார் செந்தில் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ இது ஒரு பேருக்கு ஒரு சக்ஸஸ் மீட் இல்லை, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் இல்லாமல் ஜெனுவனாக ஒரு சக்ஸஸை கொடுத்ததுனால தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி வந்திருக்கிறாங்க. சார், யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஷேர். ப்ளீஸ் வாங்க. மேடம், இங்கு வந்திருக்கும் திரையுலகை சார்ந்தவர்களுக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் மகாராஜா மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் அவர்களுக்கும் நன்றி. படத்தை எங்களுக்கு தமிழ்நாடு திரையரங்கு விநியோக உரிமை வழங்கிய திரு சுதன் சார் அவர்களுக்கும் ஜெகதீஷ் பழனிசாமி சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை நாங்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையை வாங்குவதற்கு எங்களுக்கு உதவிய திரு அழகரன் சாமி அவர்களுக்கும் திரு நாராயணசாமி சார் அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு உறுதுணையாக நின்ற தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நன்றி. இந்த படம் இப்போ எல்லா குடும்பமாக வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க. இந்த படம் 50 நாள் தாண்டி மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். விஜய் சேதுபதி சாரின் 50வது படம் நாங்கள் தமிழக விநியோக உரிமையை பண்ணினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த படம் மீண்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டுருக்குறாங்க. அதனால் இந்த வருஷத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவர்களை என்னோடு பேச அழைக்கிறேன். மம்தா மேம் ப்ளீஸ். வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நன்றி 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 for all the support that you've always given us, to all the press, media, to all the people, and to my very own Maharaja family. I would like to say thanks to Sudan first for having invited me into this film. இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே விஷயந்தான், எனக்கு இந்த படம் இட்ஸ் ஓகே வெதர் மை பார்ட் இஸ் ஸ்மால் or big, I don't mind, but I want to be a part of a very very good film. And it made me even happier when he told me that it is an opportunity to work with Sethu sir. So thank you so much for having me in my thoughts for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything Sethu sir's 50th film, and which you've all accepted wholeheartedly, loved, fallen in love with. It's doing phenomenally well even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very very happy when I can go back to my people as well and have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilan, for giving me, even though it's a small part, I'm very very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course, Sethu sir's is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was நான் வீட்டில் வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது நட்டி சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி. அப்போ தான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிடுச்சு. So there are so many hidden clues madri, so many hints that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course the screenplay, the editing by Philomen, and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job, all the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back, and for being such a strong support and taking Maharaja to the next level. Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களுடைய ஸ்டார்ட் கம்பேக்காக இருக்குது. இதில் வந்து ஒரு செம வெற்றி. இதுக்கப்புறம் கொடுக்க போகிற எல்லா படத்துலையும் இந்த வெற்றிகள் தொடரணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு நல்ல கதையை கொடுத்து நம்முடைய நித்திலன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க.
அது நேரத்தில் மைக்கை கண்டாலே ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டரும் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், அது உண்மையும் கூட. சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க, இன்ஸ்டா பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, ட்விட் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க. அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணுறது தான் 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது. அவங்களோட ஒப்பீனியனும் நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துகிறேன், ரெஸ்பெக்ட் தம். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்கண் நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன். அருவாயிட்டு வந்துட்டாப்புல என்ன என் பேர் நீ எப்படி விடலாம் அப்படின்னு. அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி. இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேதண்ணா, ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கம்புலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க, பார்த்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன், கெஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கம்புலி அண்ணன், கல்கி, சாச்சனா, எல்இசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது 1-2 விட்டு அந்த மன்னிச்சுக்கோங்க. வினோத் அண்ணன், சேனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம், பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும், இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண ப்ரெசன்ட் பிக்சல், பேர் என்ன மறந்து போச்சு, பிக்சல் லைட், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அதோட ஒரு பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தா ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில். அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு 3 ரூபா மாதிரி, கூறு 50 ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டரை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்துரு. அது இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தால் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் நினைக்கிறேன், இல்லைண்ணே? அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல. அசால்ட்டாக அவள் தான் சொன்னேன், சேதனை வந்து மேன்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லோரும் கேட்குறாங்க, சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சு. எல்லோரும் பேசிட்டாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கம்புலி அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கம்புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கில் கறி மாட்டிக்கும்ல, அப்போ நாக்கு வந்து தொலாவிட்டுருக்கலாம், அப்படி வந்து இப்படி பேச மைக்கை பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கம்புலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டு அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன், பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கம்புலி வந்து பேசுவார் அப்படிங்க. ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் அ ஃபினாமல். கூப்பிட்றாந்தாள் அப்படின்ற மாதிரி எனக்கு அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாகிறதுக்கு நான் ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கோம், தூங்கிறாதீங்க. நான் நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியக்காரா அப்படின்னாரு அவர். இல்லை என்ன ஒர்க் ஆகணும். ஸோ ஜேவி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய் சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு.
நல்லா கடை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கல, அது வேணாண்டா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாம் வாடா அப்படின்னாரு. இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்டு. அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாக்யராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமாக எழுதின 1 இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த பழைய கதை தூசு தட்டி சொல்லலான்னா மறுபடியும் இவரு தட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு மீதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு 1 ஹவர் கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும். என்னோட அவருக்கு எல்லா வேர்ஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வேர்ஷன் இல்லை நித்திலன் அப்படிம்பாரு. அவ்வளோ வேர்ஷன் கிரியேட் ஆச்சு. அவர் சொல்லுவார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ அப்பா இன்னைக்கு எழுதிட்டுருக்கல, இது லாஸ்ட் வேர்ஷன் முடிச்சுப்போம், நீங்கள் விட்டா இன்னும் எழுதிட்டுருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது நம்ம செய்யணும். ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு ஆக்ட்ரஸஸோடைய பர்த்டே, ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா அதை வந்து இவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக அது என்ன டேட் அப்படின்னு தெரியும்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு அழகான ரெக்கார்ட் வச்சு அதை அழகாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு விஷஸ் கொடுக்குற ஒரு தமிழ் சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் தேவராஜ் சார். அவருக்கு நேற்று பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மீட்டிங் நடக்கிறனால விஜய் சேதுபதி சாருடைய கையால் ஒரு சால்வை ஒன்று போத்தணும். ஆமாம், 57 படங்களும் நடித்த 57 படங்களும் நடித்த நடிகரும் கூட 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்துள்ளார். இல்லை, he might feel bad if I say the age, no? Let's leave it like that. Thank you so much, sir. Yes, நீங்க தான். ஒரு introduction. சரி, ஓகே. நல்ல பிரியாணி, நல்ல மதிய வேளையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுகிறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டிங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு, எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு, இந்த மாதிரிலாம் கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு தெரிஞ்சுப்பேன் மொழிய. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து
விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நானும் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது. அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணல. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்திலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வியெலாம் கேட்டு அப்படிலாம் போனோன்னா அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அதை முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினலாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14 நிமிஷம் 15 நிமிஷம்னு நினைக்கிறேன், அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விதத்தை பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடரப்போகும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவும் நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது சரி, ஆஃப்டர் ரிலீஸ் நம்ம ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடையே கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருக்கும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டு நான். அதில் மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எல்லாரும் ஒரு ஃபோட்டோக்காக எழுந்துக்கலாம். யா photographers okay va post photo okay va video kaga please pinadi. Yeah. Video okay va? Wait one more minute. Yeah. Vanakkam solidla. Thank you so much. Thank you.